தாங்கிக்கிட்டு இருக்கிறத விட விட்டுட்டு போயிடுறது பெட்டர். கரெக்டு தானே? என்னங்க, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், அவங்க முகத்துல சிரிப்பே பார்க்க முடியல. எதுக்கு இப்படி? பிரிஞ்சு வாழ்ந்தா என்ன ஆகும்ன்ற பயத்தை விட கஷ்டப்பட்டு சேர்ந்து வாழ்றது இன்னும் கொடுமையானது. பயம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை தாண்டி போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு புது லைஃப் இருக்கும். அட்லீஸ்ட் சந்தோஷமா வச்சு இருப்பீங்கல்ல. வலிக்கிறதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் பிடிச்சிட்டு இருக்க? பிடிச்சிட்டே இருக்கிறதுனால உனக்கு தான் வலி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறம் ஏன் பிடிச்சிட்டு இருக்க? விட்டுற வேண்டியதானே? ஆல்ரெடி நீ நிறைய தாங்கி பிடிச்சிட்ட குரல். இதுக்கப்புறமும் பிடிச்சிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. ஏன்னா லவ்ங்கிறது சொல்லி வரது இல்லைல்ல. இன்னும் ஏன் பிடிச்சிட்டு இருக்க? விடு. My request to you is put yourself first. தனியா ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு first decide and find out what makes you happy. And if you find out what makes you happy and you know, அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. I'm telling you from personal experience, the universe is listening. உங்களுக்கு வேணுங்கிறது உங்ககிட்ட வந்து சேரும். உங்க பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். எங்க அப்பா என்கிட்ட எப்பயும் சொல்லுவாரு, முடிஞ்ச விஷயத்தை பத்தி யோசிக்க கூடாது, எதிர்காலத்தையும் நம்ம யோசிக்க கூடாது, இப்ப நடக்கிற விஷயத்தை பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும்னு சொல்லுவாரு. அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். மற்றவங்கள பற்றி யோசிக்காத, ஏன்னா மற்றவங்க உன்னை பற்றி யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீ கேட்டு நீ உன்னோட லைஃப்பை நீ மாற்றிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்க. அது இல்லை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் நீ பண்ணிகிட்டே இரு. பாஸ்கர், உனக்கு கஷ்டமா இல்லையா? அழுது புலம்புறதை விட சிரிச்சுட்டே விலகிடுறது நல்லது. தைரியமா இருமா, தைரியமா இருக்கு. ஆண்டவன் இருக்கா, ஒன்றும் ஆகாது. நான் உனக்காக ப்ரே பண்றேன். நல்லா இருக்குப்பா, பேசல எவ்வளோ அழகா இருக்கு, நல்லா எவ்வளோ ஸ்மைல் பண்றேன், சிரிக்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு. சரியாயிடுக்கண்ணா, நல்லா இருமா, நான் ப்ரே பண்றேன். அடுத்தவனுக்காக வாழறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம்.